நண்பர்களே வணக்கம். நான் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். ஆன்லைனில் ஃபினோ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் செய்கிறதுனால நமக்கு என்ன பயன், டைரெக்டாக நம்ம கோஆர்டினேட்டர்ஸை அனுப்புறதுனால என்ன பயன், இதை பற்றி தான் இப்போ நான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது நாங்கள் இப்போது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு திருவள்ளூர் வரைக்கும் ஓவரால் தமிழ்நாடு அண்ட் கேரளா அண்ட் ஆந்திரா வரைக்குமே கோஆர்டினேட்டரை நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட ஸ்பாட்டுக்கே வந்து மிஷின் கேட்டிங்கன்னா எந்த மிஷின் வேணுமோ அந்த மைக்ரோ ஏடிஎம் மிஷினு, ஏடிஎம் கார்டு கிட்டு கேட்டாலும் ஏடிஎம் கார்டு கிட்டோட வந்து ஒரு டெமோ காமிச்சிட்டு உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டு வரதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஆனாலும் அதில் வந்து நம்ம இப்போ எப்படியுமே கோஆர்டினேட்டர் வரும்போது கோஆர்டினேட்டர் வருகை வந்து நமக்கு ஒரு 300 400 வந்து பஸ் பேர் செலவை வந்து கூடுதல் படுத்திடும். இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வந்திருக்கோம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பண்ணும்போது ஐடி காஸ்ட் பார்த்திங்கன்னா 700 to 1000. அதாவது ஏன் சார் 700 to 1000 சொல்கிறீங்க அப்படின்னா, ஆஃபரில் சம்டைம் 700 கொடுப்பாங்க, ஃபிக்ஸடாக வந்து 1000 இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கம்பெனியில் டைரெக்டாக பண்ணும்போது 2000 வந்துடும் ஐடி. அதுவும் சில பேருக்கு தெரியாது. டைரெக்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியோட காஸ்ட்டு 2000 வரைக்கும் போயிடும். அது வந்து ஃபிக்ஸடாக ஆல்ரெடி இருக்குது. நம்ம வந்து ஆஃபரில் வாங்கி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த காஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது இதில் குறிப்பிட்டிருக்க இந்த மொபைல் நம்பருக்கு எங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிவிடுவோம். இதில் என்னென்ன தேவைங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இதுக்கு மெயினாக பேன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, ஜிமெயில் ஐடி, இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இதை நீங்கள் இருந்தாவே போதுமானது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். இல்லைனா நீங்கள் தெரியாமல் ஒரு முறை போயிட்டு தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதில் ஏதாவது எரர் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணுறது சிரமமாக போயிடும். அதனால் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறது ஒரிஜினல் காஸ்ட், ஆர்பிஐ காஸ்ட் என்ன கேட்குறாங்களோ, என்ன உங்களுக்கு வருதோ அதிலே நாங்கள் பண்ணி கொடுப்போம். பார்த்திங்கன்னா இதுக்கு மந்த்ரா டிவைஸ் இருந்தால் போதும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐடிஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதில் மந்த்ராவோ அல்லது மார்பாவோ வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவைஸே போதுமானது. ஏன்னா ஐடி போடும்போது ப்ராப்பராக அவங்க யார் பேரில் ஐடி போடுறீங்களோ அவங்க 10 விரல் ரேகையை வச்சு தான் போடணும். அப்படி நீங்கள் போடலை, டாக்குமெண்ட்டை கொடுத்தாவே போட்டு தராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தவறானது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிஸ்க் நிறைய இருக்குது. அதனால் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ஸ்பாட்டுக்கே நாங்கள் ஆள் அனுப்பவும் தயார். பட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாக கைடு பண்ணவும் தயார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஜிமெயில் ஐடி போதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மாதிரி பெரிய மிஷின் இருக்குது. இதுலேயே பில்லு வந்துடும், அதிலே கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா அதிலே ஃபிங்கர் அந்த சைடில் ஃபிங்கர் இருக்குது, ஆண்ட்ராய்டு டேபும் வருது. ஸோ நீங்கள் இதையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி வேணுனாலும் முன்கூட்டியே சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டர் கையில் கொடுத்து அனுப்பவும் தயார். ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு கால் செய்தால் போதுமானது. உங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைனில் செய்வதற்கு உதவி புரிவோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லோ காஸ்ட்டில் பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ லோ காஸ்ட்டில் எங்களால் பண்ணித்தர முடியும். ஐடிங்கிறது ஃபினோங்கிறது ஒன்று தான். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை.